டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபெடெக்ஸ் ஃப்ராட் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது உங்களுக்கு வந்து திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாருன்னா வந்து, உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்குங்க. அந்த பேக்கேஜில் வந்து ரொம்ப கஞ்சா போன்ற அதான் ஒரு பேண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதனால நீங்க உடனடியாக நீங்க வந்து நீங்க இந்த ஆஃபீஸ்க்கு நீங்க வந்தாகணும். உங்க பேர்ல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அப்படின்னா உடனே நமக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு கால் ஒருத்தர் வந்து நான் பாம்பேலேருந்து பேசுறேன். நான் இன்ஸ்பெக்டர் சோமசேகர் நீங்க உடனடியாக அப்படின்னு இந்த ஒரு குரலை உயர்த்தி ஒரு போலீஸ்காரர் பேசுறாரு அப்படின்னா நம்ம கொஞ்சம் பயந்து போயிருவோம். பொதுவாக அதுதான். முதல்ல எடுப்பிலேயே போடா ஃபோனை வைடா புண்ணாக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்ம. நமக்கு அது தெரியாது. இப்படிதான் ஆரம்பிக்கும் இது. அடுத்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உடனடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு வாங்க. நம்மளும் வந்து நான் தப்பே பண்ணலீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ பட்டன் அமுத்திடுவோம். அமுத்தி நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துடுவோம். உடனே அந்த பக்கம் பார்த்தா பயங்கரமாக சினிமா செட்டப் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரியும், அதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியும், பக்கத்தில் 2, 3 அல்லக்கை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படி இப்படி நடமாடுற மாதிரியும் காமிச்சிட்டு, அவர் வந்து உங்களை பயங்கரமாக இன்டராகேட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இன்டராகேட் பண்ணிவிட்டு உங்களை நான் டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிம்பாரு. அப்படிலாம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அதாவது அவர் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுறாராம். நீங்கள் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்கள் இதை வெளியில் யாருக்குமே சொல்லக்கூடாது. நீங்கள் வெளியில் சொன்னால் நிலைமை ரொம்ப விபரீதமாயிடும். முதல்ல நீங்கள் தப்பே பண்ணலை, நீங்கள் எந்த பொருளையும் ஆர்டர் பண்ணலை, உங்களுக்கு எந்த பேக்கேஜும் வரலை. அப்படி ஒரு பேக்கேஜ் வந்ததாக யாரோ ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறான். நீங்கள் அந்த ஆள்கிட்ட உடனடியாக அந்த காலை கட் பண்ணலாம். ஏதாவதுன்னா நேராக என் வீட்டில் வந்து பாருடா. அதுக்கு மேலே ஏதாவதுன்னா நான் என்னுடைய லாயர் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்லலாம் உங்களுக்கு. பட் இன் ரியாலிட்டி பயந்து போய் என்ன நடக்குதுன்னா, அடுத்து உங்கள்கிட்ட பணம் பறித்தல் ஆரம்பிக்குது. நீங்கள் நான் சொல்கிறபடி குறிப்பிட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட பணம் கறக்க ஆரம்பிப்பார்கள். வேண்டிய அளவுக்கு பணத்தை கறந்ததற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க உங்களை விட்டுட்டு அடுத்த விக்டிமை நோக்கி அவங்க போயிடுவாங்க. இதுதான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஃப்ராட் இது.